வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். உருளைக்கிழங்கு சிப்ஸு வீட்டிலையே மொறுன்னு கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு பெரி பெரி பவுடர் இது 2 தான் சூப்பராக மெலிசாக வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்க பெருசாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுக்கணும். உருளைக்கிழங்க தோல் சீவியாச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். இதை எப்படி பண்ணணும்னா அப்படின்னா இதை துணியில் துடைச்சிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி தண்ணியில் போட போகிறேன். பாருங்கள். தண்ணியில் போட்டோம் இல்லையா நம்ம உருளைக்கிழங்க, அதை நம்ம இப்படி நல்லா காய வச்சுக்கணும். வேஸ்டியை போட்டு நல்லா காய வச்சு, துண்டோ வேஸ்டியோ எதுவும் வந்தாலும் சரி, இதை போட்டு இதை நல்லா காய வச்சிடணும். காய வச்சப்புறம் தான் நம்ம ஆயிலில் போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஆயில் இழுக்காது, அப்புறம் இல்லாமல் கிறிஸ்பியாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் காஞ்ச பதம். இதை நம்ம எண்ணெயில் பொரிக்க வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்கள். ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள். எண்ணெயில் எவ்வளோ சூப்பராக பொரிக்குது பார்த்தீங்களா. கிறிஸ்பியாக இருக்குன்னு சூப்பராக இருக்கும் பாருங்கள். எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் பெரி பெரி பவுடரை போட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு சவுண்டே தெரியும் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.